வரலாற்றின் பக்கங்களில் மறைந்திருக்கும் ஒரு காவிய உளவு கதையை இன்று நாம் ஆராயப் போகிறோம். சோவியத் சினிமாவின் பொற்கால படைப்புகளில் ஒன்றான கேடயமும் வாளும் என்ற திரைப்படத்தைப் பற்றி பேசுவோம். இது வெறும் ஒரு திரைப்படம் அல்ல, தேசபக்தி, தியாகம் மற்றும் இரட்டை வாழ்க்கை குறித்த ஒரு ஆழமான ஆய்வு. இரண்டாம் உலகப் போரின் கொடூரமான பின்னணியில் ஒரு மனிதனின் அசாதாரணமான பயணத்தை இது சித்தரிக்கிறது. எதிரியின் கோட்டையில் ஊடுருவி தன் தேசத்திற்காக போராடிய ஒரு உளவு வீரனின் கதை இது. இந்த திரைப்படம் சோவியத் யூனியனில் ஒரு தேசிய உணர்வை ஏற்படுத்தியது. அலெக்சாண்டர் பெலோவ் என்ற சோவியத் வீரன் ஜெர்மன் மொழியில் சரளமாக பேசும் திறமை கொண்டவன். அவன் ஜொஹான் வெய்ஸ் என்ற பெயரில் ஒரு விசுவாசமான நாஜி பொறியாளனாக மாறுவேடமிட்டுச் செல்கிறான். இது அவனது தேசபக்தியின் உச்சகட்டம். அவன் நாஜிப் படைகளுக்குள் ஊடுருவி ஜெர்மன் அதிகாரிகளின் நம்பிக்கையை மெதுவாகப் பெறுகிறான். அவனது கேடயம் அவனது சோவியத் தேசபக்தி, ஆனால் அவனது வாள் அவனது மாறுவேடம். எதிரியை எதிர்த்து போராட அவனே எதிரியாக மாறுகிறான். இந்த இரட்டை வாழ்க்கை அவனுக்குள் ஒரு பெரும் போராட்டத்தை உருவாக்குகிறது. ஒவ்வொரு அடியும் ஆபத்து நிறைந்ததாக இருக்கிறது. சந்தேகத்தின் நிழலில் பெலோவ் நகரும்போது பதற்றம் அதிகரிக்கிறது. ரகசியமாக சோவியத் யூனியனுக்கு தகவல்களை அனுப்புகிறான். ஒரு சிறிய தவறு கூட அவனது உயிருக்கு ஆபத்தாக முடியும். பெலோவ் நாஜி படைகளில் படிப்படியாக உயர்கிறான். ஜெர்மன் உயர் அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பு கொள்கிறான். போர் திட்டங்கள் உட்பட பல ரகசிய தகவல்களை அவன் அறிகிறான். அவன் பல தார்மீக இக்கட்டான சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறான். தனது மாறு வேடத்தின் கீழ் உருவான நட்புகளை அவன் காட்டிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இது அவனுக்குள் பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. அவன் கண்முன்னே அப்பாவி மக்கள் அழிக்கப்படுவதை பார்க்கிறான். ஆனால் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் அவனால் தலையிட முடிவதில்லை. இந்த இரட்டை வாழ்க்கையின் அழுத்தம் தீவிரமடைகிறது. எந்த ஒரு சிறிய தவறும் அவனது மரணத்திற்கு வழிவகுக்கும். ஒவ்வொரு நாளும் அவன் மரணத்தின் விளிம்பில் வாழ்கிறான். அவனது மன உறுதி சோதிக்கப்படுகிறது. நாஜிகளின் கொடூரமான அட்டூழியங்கள் பற்றிய அதிர்ச்சியூட்டும் விவரங்களை பெலோவ் கண்டுபிடிக்கிறான். இது அவனது மனதை மேலும் பாதிக்கிறது. அவன் ரகசியமாக எதிர்ப்பாளர்களுக்கு உதவுகிறான். அவன் தனது மாறு வேடத்தை இன்னும் உறுதியாக பராமரிக்கிறான். ஆனால் சந்தேகம் அவனை சூழ்ந்து கொள்கிறது. கெஸ்டாபோ அதிகாரிகள் அவனது விசுவாசத்தை கேள்வி கேட்கத் தொடங்குகிறார்கள். நாடகம் உளவியல் ரீதியாக மாறுகிறது. ஒரு தீர்க்கமான அடியை கொடுக்க அவன் தனது முகமூடியை எவ்வளவு காலம் வைத்திருக்க முடியும்? இது ஒரு பெரும் மனப்போராட்டமாக மாறுகிறது. அவனது ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு சொல்லும் கவனமாக இருக்க வேண்டும். எதிரியின் பிடியில் இருந்து தப்பிக்க அவன் தனது புத்திசாலித்தனத்தை நம்பியிருக்கிறான். போர் முடிவுக்கு வரும்போது பெலோவ் தனது மிகப்பெரிய சோதனையை எதிர்கொள்கிறான். சோவியத் வெற்றிக்கு முக்கியமான தகவல்களை அவன் கண்டுபிடிக்கிறான். இது அவனது இறுதிப் பணியாக அமைகிறது. இதற்கான விலை மிக அதிகம். நண்பர்களும் கூட்டாளிகளும் இறக்கிறார்கள். அவனது சொந்த வாழ்க்கை தொடர்ந்து ஆபத்தில் இருக்கிறது. அவன் பெரும் தியாகங்களைச் செய்கிறான். இந்த தொடர் ஒரு வெற்றியுடன் முடிவடையவில்லை. மாறாக, தனது அடையாளத்தை தன் தாய்நாட்டிற்காக தியாகம் செய்த ஒரு மனிதனின் அமைதியான மன உறுதியுடன் முடிகிறது. இது ஒரு சோகமான ஆனால் உன்னதமான முடிவு. இந்த திரைப்படம் இரட்டை அடையாளம் மற்றும் தியாகம் என்ற கருப்பொருளை ஆழமாக ஆராய்கிறது. ஒருவன் தன் மக்களை காப்பாற்ற எதிரியாக வாழ்கிறான். இது ஒரு பெரும் மனப்போராட்டத்தை காட்டுகிறது. தேசபக்தி என்பது தனிப்பட்ட இழப்பில் கூட சோவியத் யூனியன் மீதான பக்தியை குறிக்கிறது. இது ஒரு உளவு வீரனின் அசைக்க முடியாத தேசப்பற்றை வெளிப்படுத்துகிறது. தார்மீக இக்கட்டான சூழ்நிலைகள், பொய்கள், துரோகங்கள் மற்றும் ஏமாற்றத்தில் உருவான நட்புகள் ஆகியவை இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையிலான கோடுகள் மங்கலாகின்றன. உளவுத்துறையின் மனித விலை என்பது வெற்றி ஒருபோதும் துன்பம் இல்லாமல் வருவதில்லை என்பதை காட்டுகிறது. ஒவ்வொரு தகவலுக்கும் ஒரு பெரும் விலை கொடுக்கப்படுகிறது.
இந்த திரைப்படம் ஒரு காவிய அமைப்பைக் கொண்டுள்ளது. பல வருட போரை உள்ளடக்கிய பல பகுதி கதை சொல்லல் இதில் உள்ளது. இது ஒரு நீண்ட, விரிவான கதையாக விரிகிறது. இது உளவியல் நாடகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. போர்களை விட இரட்டை வாழ்க்கையின் பதற்றத்தில் கவனம் செலுத்துகிறது. கதாபாத்திரங்களின் மனப்போராட்டங்கள் இதில் ஆழமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. யதார்த்தம் இதில் மிக முக்கியம். நாஜி ஜெர்மனியின் விரிவான அமைப்புகள், சீருடைகள் மற்றும் போர்க்கால வாழ்க்கை ஆகியவை துல்லியமாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. இது பார்வையாளர்களை அந்த காலத்திற்கு அழைத்துச் செல்கிறது. தார்மீக தெளிவின்மை இதில் ஒரு முக்கிய அம்சம். உளவு பார்ப்பதற்கு துரோகம், தியாகம் மற்றும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையிலான மங்கலான கோடுகள் தேவை என்பதை இது காட்டுகிறது. சோவியத் பார்வையாளர்களுக்கு இந்த திரைப்படம் உளவுத்துறை அதிகாரிகளின் வீரத்தை வலுப்படுத்தியது. இது ஒரு தேசபக்தி உணர்வை ஏற்படுத்தியது. கேடயமும் வாளும் சோவியத் யூனியனில் ஒரு புகழ்பெற்ற திரைப்படமாக மாறியது. அதன் தாய்நாடு எதிலிருந்து தொடங்குகிறது என்ற கருப்பொருள் பாடல் தேசபக்தியின் கீதமாக மாறியது. பல தசாப்தங்களாக நினைவு கூரப்பட்டது. இந்த திரைப்படம் ஒரு உளவு வீரனின் தியாகத்தையும் தேசபக்தியையும் மனித மனதின் வலிமையையும் நமக்கு உணர்த்துகிறது. இது ஒரு உன்னதமான படைப்பு. இந்த வீடியோவிலே உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.